ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ். இது நம்மளோட ஃபைனல் எபிசோட். இந்த எபிசோடில் நம்ம வந்து ஒரு வெப்சைட் எப்படி பில்ட் பண்ண போகிறோம், அந்த பில்ட் பண்ண வெப்சைட்டை எப்படி ஹோஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். நம்ம ஒரு புக் எபிசோடு தான், ஒரு வெப்சைட் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த வெப்சைட் ரெடி பண்ணிட்டு இது எப்படி ஹோஸ்ட் பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது டைட்டில், ஆத்தர் இதெல்லாம் நமக்கு என்னென்ன புக் இருக்கோ அது மாதிரி இது பண்ண போகிறோம். இப்போ டெலிட் பட்டனுக்கு தான் நம்ம டெலிட் ஆகிடும். அதேமாதிரி நமக்கு தேவையான புக்ஸை நம்ம டெலிட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சும்மா அதுக்கு ஒரு அவுட்புட் எனக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி எனக்கு தேவையான கண்டென்ட் கிடைக்கும். இதை நான் எப்படி செய்ய போகிறேன் அண்ட் இதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வேணுங்கிறது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாப்அப் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு பாப்அப் எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம்னு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த பாப்அப் நான் வந்து ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோட் நான் வந்து ஃபஸ்ட் வந்து டைப் பண்ணுறேன். அண்ட் இந்த புக்ஸ்கி ப்ராஜெக்டோட லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சோர்ஸ் கோட் சென்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து ஒரு பாப்அப் நான் எப்படி உங்களுக்கு கிரியேட் பண்ணி சொல்கிறேன். அண்ட் அந்த ப்ராஜெக்டை எப்படி ஹோஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பாப்அப் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணலாம். ஓகே, ஒரு பட்டன் ஒன்று நான் செட் பண்ணிக்கிறேன். பட்டன் ஷோன்னு ஒரு பட்டன் நான் செட் பண்ணுறேன். எனக்கு ஒரு பட்டன் இருக்கா. இப்போ அதே மாதிரி நான் ஒரு ஓவர்லே ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒரு பாப்அப்பும் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, அண்ட் இதுக்குள்ள நான் ஒரு பேர் ஆஃப் டேக் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நான் சும்மா லாரம்னு ஒரு கான்செப்டை ஆட் பண்ண போகிறேன். லாரம் ஒரு 30 வேர்ட்ஸ் கான்செப்ட் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ இதை ஸ்டைல் பண்ண போகிறேன். கொஞ்சம் இதை ஸ்டைல் பண்ண போகிறேன். அந்த ஓவர்லேங்கிற கான்செப்ட் நான் கால் பண்ணிக்கிறேன். ஓவர்லே கால் பண்ணி அதோட ஹைட் அண்ட் வித்தை நான் செட் பண்ணுறேன் 100%. இப்போ நான் பிக்சல் நான் கொடுத்தேன். அதே மாதிரி ஹைட்டும் நான் வந்து 100 பிக்சல் செட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு கான்செப்ட் எனக்கு கிடைக்கும். பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணால் எனக்கு டிவ்ங்கிறதுனால எனக்கு ஒரு கான்செப்ட் எனக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி எனக்கு ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கு. இதே நான் 100% மாத்திரம் என்ன ஆகும் பாருங்கள். 100% நான் மாற்றும் போது எனக்கு அந்த கான்செப்டே அப்படியே ஹைட் ஆகிடும். இந்த ஹைடான கான்செப்ட் எனக்கு வெளியே கொண்டு வரணும்னா நான் பொசிஷன் ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். இந்த பொசிஷன் கான்செப்டை நம்ம சிஎஸ்எஸ்ல பார்த்துருக்கோம். பொசிஷன் கான்செப்டில் நான் இப்போ அப்சல்யூட்னு செட் பண்ணுறேன். அப்சல்யூட் செட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சா. அந்த பொசிஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம டாப் லெஃப்ட்டை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நான் இப்போ டாப்ங்கிறத 0 செட் பண்ணுறேன்னா எனக்கு டாப்பில் இருக்க ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி லெஃப்ட்டில் இருக்க ஸ்பேஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த ஸ்பேஸும் ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போது இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் இப்போ இதோட ஒப்பாசிட்டி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஒப்பாசிட்டி நான் வந்து 0.8 கொடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி பிளரான ஒரு கான்செப்ட் கிடைக்கும். சேம் இதே மாதிரி நான் பாப்பப்பையும் கால் பண்ண போகிறேன், ஸ்டைல் பண்ண போகிறேன். அண்ட் பாப்பப்போட வித்து நான் வந்து ஒரு 50% செட் பண்ணுறேன். அண்ட் அதோட பேக்ரவுண்ட் கலரை நான் வந்து ஒயிட் கலர் செட் பண்ண போகிறேன். ஓகேவா, அண்ட் அதையும் நான் வந்து பொசிஷன் அப்சல்யூட்னு செட் பண்ணி அதை வெளியே கொண்டு வரேன். அண்ட் லெஃப்ட் ஒரு 30% லெஃப்ட் 30% செட் பண்ணிடுறேன். என்ன 25 சென்டரில் இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி அதை நான் வந்து இப்போ பேடிங் கொஞ்சம் செட் பண்ண போகிறேன். பேடிங் ஒரு 20 பிக்சல். அண்ட் பார்டர் ரேடியஸ் இதை செட் பண்ணிடுறேன். பார்டர் ரேடியஸ் ஒரு 10 பிக்சல். எனக்கு அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் ரிமூவ் ஆகி ஒரு கர்வ் ஸ்டெபிலைசர்ஸ் எனக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த ரெண்டுத்தையும் நான் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் நன் செட் பண்ண போகிறேன். நன் செட் பண்ணிட்டேன்னா எனக்கு எதுவுமே ஷோ ஆகாது இனிஷியலாக. இது ரெண்டுத்தையும் நான் அந்த பட்டன் கிளிக் ஆகும்போது மட்டும் கொண்டு வர போகிறேன். ஓகேவா, இப்போ நான் அந்த பட்டனில் கிளிக் இது நம்ம ஈவெண்ட் லிஸ்னர் நம்ம போன கான்செப்டில் பார்த்தோம்னா அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். நான் இதுக்கு ஒரு ஐடி செட் பண்ணுறேன். அந்த மூணுத்தையும் நான் கால் பண்ண போகிறேன். இப்போ ஸ்கிரிப்ட் வேர் ஏ ஈக்குவல் டு டாக்குமெண்ட் get element by id 1. சேம் அதே மாதிரி மற்ற ரெண்டுத்தையும் நான் கொரி செலக்டரில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். டாட் ஓவர்லே சேம் அதே மாதிரி டாட் பாப்அப். ஓகே, ரெண்டுத்தையும் நான் கால் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரெண்டு ஃபங்க்ஷனும் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஈவெண்ட் லிசனர் கால் பண்ணி நான் அந்த ரெண்டுத்தையும் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். எப்போனா அந்த பட்டன் கிளிக் ஆகும்போது மட்டும்
கிளிக் ஒரு ஃபங்க்ஷன் இருக்க போது அந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் பண்ணும்போது மட்டும் எனக்கு இந்த ரெண்டுமே டிஸ்பிளே ஷோ பண்ண போகிறேன். b.style டாட் டிஸ்பிளேவை நான் வந்து பிளாக்னு செட் பண்ணேன்னா எனக்கு அந்த டிஸ்பிளே ஷோ ஆகும். சேம் இதே மாதிரி இதையும் நான் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை பிளாக்னு மாற்றுறேன். இப்போ எனக்கு இந்த பாப்பப் கிளிக் ஆகும்போது மட்டும் எனக்கு இந்த செட் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாப்பப் ரெடி பண்ணிட்டோமா, கூட ஒரு டெலிட் பட்டன் ஆட் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நான் என்னோடய பேராஃப் டேக்லேயே ஒரு டெலிட் பட்டன் ஆட் பண்ண போகிறேன். பட்டன் டெலிட் நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு டெலிட் பட்டன் ஷோ ஆகும். ஒரு டெலிட் பட்டனுக்கு நான் ஒரு கான்செப்ட் செட் பண்ண போகிறேன். இதையும் நான் வந்து ஒரு ஐடி செட் பண்ணி நான் 2 அண்ட் இதை வந்து நான் இதையும் கனெக்ட் பண்ணி அண்ட் இதுக்கு நான் வந்து நேம் வந்து டின்னு செட் பண்ணிடுறேன். ஓகே, கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு நேம் கிடைக்கும். ஓகே, இதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் இதே மாதிரி நான் இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்ணிடுறேன். மறுபடியும் டிஸ்பிளே பிளாக்கு பதிலாக லண்டன் மாத்திரம்னா எனக்கு அந்த கான்செப்ட் ரெண்டும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் ஒரு பாப்பப் மேக் பண்ண போகிறோம். இந்த பாப்பப் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஜெக்டில் மோஸ்ட்லி கவர் பண்ண போகிறோம். டெலிட் பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு பாப்பப் ஆகணும். என்ன பிளாக்ல இருந்து லண்டன் மாத்திரம்னா எனக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, அதே நான் பட்டன் ஆட் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த 2 கான்செப்ட் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பி இல்லை, நம்மளோட டி. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் 2 மாற்றிக்கிறேன். அண்ட் மாற்றினதுக்கப்புறம் நான் அந்த பாப்பப் ரெடி பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் பாருங்கள், நான் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கிடைச்சிட்டா அதே நான் டெலிட் பட்டன் கொடுத்தோன்னா எனக்கு இந்த டெலிட் பட்டன் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாப்பப் நம்ம ஸ்மூத்தாக ரெடி பண்ணிட்டோம். இந்த கான்செப்டை வச்சு தான் நான் இப்போ இந்த புக்ஸ்கிங்கிறத ரெடி பண்ண போகிறேன். ஓகே, அந்த புக்ஸ்கிங்கிற கான்செப்டை பாருங்கள், அதில் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு சீரியஸ், நம்ம மோஸ்ட்லி இப்போ சீரியஸ் பார்க்க போகிறது வேண்டாம். நமக்கு ஒரு கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கண்டென்ட்டில் இப்போ 3 கான்செப்ட் நீங்கள் செட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா கான்செப்ட் வச்சு இந்த கான்செப்டை ரெடி பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு டிவ் டேக் அதில் ஒரு நான் கிரியேட் பண்ணி இதை ஒர்க் பண்ணுறேன். அண்ட் இதில் நான் ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த கண்டெய்னரில் நான் இப்போ அந்த புக்கோட கான்செப்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டெலிட் பட்டன் செட் பண்ணிடுறேன். அந்த டெலிட் பட்டனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைல் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு பாப்பப், நம்ம பார்த்த மாதிரி ஒரு பாப்பப், இந்த ஆட் பாப்பப் ஒரு பட்டன் இருக்கான். அந்த பட்டன் வச்சு நான் வந்து இப்போ ஒரு ப்ளஸ் ஐக்கான ஒன்று செட் பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ நான் இதில் ஆட் கொடுத்தோன்னா எனக்கு ஆட் ஆகிடும். அதே மாதிரி கேன்சல் கொடுத்தோன்னா கேன்சல் ஆகும். கேன்சல் கொடுத்தா எனக்கு கேன்சல் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி ஆட் கொடுத்தா எனக்கு எந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டெலிட் ஃபங்க்ஷனும் ஒர்க் பண்ணிட்டோன்னா எனக்கு தேவையான ஒரு அவுட்புட் எனக்கு கிடைச்சிடும். ஓகே, இந்த மோஸ்ட்லி இந்த கோட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னோடய சோர்ஸ் கோடை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை ரெடி பண்ணிட்டோன்னா இப்போது இதை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு மட்டும் நம்ம பார்த்துடலாம். இந்த கான்செப்டை எப்படி ஹோஸ்ட் பண்ணணும்னா நான் வந்து நெட்லிஃபைன்னு ஒரு சோர்ஸ் தரேன். அது வந்து ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட் தான். அதில் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே உங்களோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட் உங்களுக்கு சீரியஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இப்போது நான் நெட்லிஃபைன்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். அது ஒரு ஹோஸ்டிங் ஒரு சோர்ஸ் தான். இப்போ அந்த நெட்லிஃபைன்னு ஒரு டேர்ம் நீங்கள் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த லாகின் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இப்போ நீங்கள் சைன்அப் கொடுத்து புதுசாக யூஸ் பண்ணாதீங்கன்னா சைன்அப் கொடுத்துருங்க. அந்த சைன்அப் கொடுத்து சைன்அப் வித் கூகுள் ஃப்ரீ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட கான்செப்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடும். அண்ட் இதில் நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் நமக்கு எந்த வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறாமோ அந்த வெப்சைட்டை மட்டும் தனியாக எடுத்து வைக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த புக்ஸ்கின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன்னா இப்போ நான் வந்து இதை ஒரு தனி ஃபோல்டரில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் இதை டெஸ்க்டாப்பில் இதை எப்படி காப்பி பண்ணி நான் ஒரு தனி ஃபோல்டரில் இதை நான் ஆட் பண்ண போகிறேன். நியூ ஒரு ஃபோல்டர் கொடுத்து அதோட நேமே நான் வந்து புக்ஸ்கின் தான் வைக்க போகிறேன். அண்ட் மோஸ்ட்லி நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபைல் நேமை நீங்கள் இண்டெக்ஸ்லேயே மாற்றுறது நல்லது. ஓகேவா, நம்மளோட ஃபைல் நேமை நீங்கள் வந்து இண்டெக்ஸ்லேயே மாற்றுறது நல்லது.
அந்த இண்டெக்ஸை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதை நான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, நம்மளோட நெட்லிஃபைக்குள்ள போய்க்கலாம். அண்ட் ஆட் நியூ ப்ராஜெக்ட் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகே, அந்த கான்செப்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா இதில் இருந்து நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சூஸ் ஃபோல்டர் கொடுக்குறேன். நான் சூஸ் ஃபோல்டர் கொடுத்து என்னோட அந்த ப்ராஜெக்டை டைரெக்டாக நான் கால் பண்ணிக்கிறேன். புக்ஸ் கீ இந்த ஃபோல்டர் நான் கால் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோடுன்னு கேட்கலாம், அப்படியே கொடுத்துட்றேன். அந்த கொடுத்ததை நான் வந்து எனக்கு இப்போ அப்லோட் ஆகிட்டுருக்கேன். ஓகே, நான் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் கிடைக்கும். அண்ட் இந்த லிங்க் தான் நம்மளோட இந்த லிங்க். இதை நம்மளோட ப்ராஜெக்ட்டை செக் பண்ணிக்க முடியும். இதை நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் பார்த்து நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த லிங்க் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷன் போய்ட்டு நீங்கள் அந்த ப்ராஜெக்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லிங்க்கை நீங்கள் ஈஸியாக உங்களோட ப்ராஜெக்ட்லேயும் ஆட் பண்ணி நீங்கள் உங்கள் இதுலேயும் உங்கள் ரெஸ்யூம்லேயும் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணியும் பார்க்கலாம். ஓகே, அண்ட் இதில் வந்து கொஞ்சம் நெட்லிஃபைட் ஆட் வர மாதிரி தான் இருக்கும். அது ஒரு லிமிட், நம்ம ஃப்ரீ லிமிட் ஏற்ற மாதிரி நமக்கு கிடச்சிட்ருக்கும். அண்ட் இந்த மாதிரி நம்ம வெப்சைட்டை ஈஸியாக ஹோஸ்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் ப்ராஜெக்ட் ஈஸியாக ஷேரும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கான்செப்டில் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல, உங்களுக்கு எந்த இடத்துலையாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நம்ம ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறோம், இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட் எதுவும் உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு, எந்த வீடியோ உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அந்த வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மோஸ்ட்லி நம்ம சீரீஸ் எல்லாம் எண்ட் ஆக போகுது. அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்திருப்பீங்க. அண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருந்துச்சாலும், இல்லை எதாச்சும் உங்களுக்கு கோட் தேவைப்பட்டாலும், அண்ட் ஹோஸ்டிங்கில் ஏதாச்சும் உங்களுக்கு குழப்பம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இல்லைன்னா அந்த வீடியோவோட சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்காது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.